Hello everyone. Fundamentals of Data Structures playlistல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது binary trees and its representations. இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் ட்ரீஸோட பேசிக் டெர்மினாலஜிஸ் பார்த்துருக்குறோம் நம்ம. ஸோ அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதனுடைய யூஆர்எல் கொடுத்துருக்கேன், அதை பாருங்க. இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமும் அந்த வீடியோட கண்டென்ட்ஸ் எல்லாம் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பை எல்லிஸ் ஹோரோவிட்ஸ் அண்ட் சர்தார் ஷானி அவங்க புக்லேருந்து எடுத்திருக்கோம். பைனரி ட்ரீங்கிறது ஒரு ஸ்பெஷல் டேட்டா ஸ்ட்ரக்சர். இதில் ஒவ்வொரு நோடுக்கும் அட்மோஸ்ட் 2 பிரான்ச்சஸ் இருக்கும். அட்மோஸ்ட் அப்படின்னா 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். பட் நோ நோட் ஹேஸ் டிகிரி கிரேட்டர் தேன் 2. 2க்கு மேலே எந்த நோடுக்குமே டிகிரி இருக்காது. இங்கே நம்ம ரைட் சப்ட்ரீ, லெஃப்ட் சப்ட்ரீ அப்படின்னு நம்ம பிரித்து சொல்கிறோம். ட்ரீக்கும் பைனரி ட்ரீக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ட்ரீல அந்த ஆர்டர் ஆஃப் த சப் ட்ரீஸை நம்ம கண்டுக்கிறது இல்லை, இட் இஸ் இர்ரெலவெண்ட். ஆனால் இங்கே பைனரி ட்ரீஸில் ரைட் சப்ட்ரீ அண்ட் லெஃப்ட் சப்ட்ரீ அப்படின்னு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் நம்ம. ஸோ எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, பைனரி ட்ரீ இஸ் அ ஃபைனைட் செட் ஆஃப் நோட்ஸ் which is either empty or consists of root and 2 disjoint binary trees, left subtree and right subtree. Finite அப்படிங்கும்போது எண்ணக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கணும். எம்டியாக இருக்கலாம், இல்லை ரூட் இருக்கலாம். ரூட்டுக்கு 2 டிஸ்ஜாயிண்ட் பைனரி ட்ரீஸ். டிஸ்ஜாயிண்ட்னா என்னென்னா ஒன்றுக்கும் கனெக்ஷன் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி 2 பைனரி ட்ரீஸ் இருக்கும். அதை ஒன்று நம்ம லெஃப்ட் சப்ட்ரீன்னு சொல்லுவோம், இன்னொன்று ரைட் சப்ட்ரீன்னு சொல்லுவோம். டேட்டா ஸ்ட்ரக்சர் டெஃபினிஷன் பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ரக்சர் பி ட்ரீன்னு எடுத்துருக்குறோம் நம்ம. அடுத்து பார்த்திங்கன்னா சில ஆக்சிம்ஸ் டிஃபைன் பண்ணுறோம். கிரியேட் அப்படிங்கிறது இட் வில் கிரியேட் அ பி ட்ரீ. அடுத்து இஸ் எம்டி ஆஃப் தட் பி ட்ரீ. இப்போ ஒரு பி ட்ரீ எம்டியா இல்லையான்னு பார்க்குறதுக்காக இந்த மெத்தட் கால் பண்ணுறோம். இட் வில் கிவ் அ ட்ரூ வேல்யூ ஆர் அ ஃபால்ஸ் வேல்யூ டிபெண்டிங் அப்பான் வெதர் த பி ட்ரீ இஸ் எம்டி ஆர் நாட். மேக் பிடி. மேக் பிடியில் பி ட்ரீ இருக்குது, ஐட்டம் இருக்குது, பி ட்ரீ. அப்போ இந்த பி ட்ரீ கூட இந்த ஐட்டம் இந்த பி ட்ரீ கனெக்ட் பண்ணும்போது யூ கெட் அனதர் பி ட்ரீ ஆர் பைனரி ட்ரீ. லெஃப்ட் சைடு ஆஃப் பைனரி ட்ரீ என்னன்னா அதுவும் ஒரு பைனரி ட்ரீ தான். டேட்டா ஆஃப் பைனரி ட்ரீனா ஐட்டம். தென் ரைட் சைல்டு ஆஃப் பைனரி ட்ரீ இஸ் பி ட்ரீ. அப்போ ஒரு டேட்டா லெஃப்ட் சைல்டு இருக்கும், ரைட் சைல்டு இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட் சைல்டு பைனரி ட்ரீ. அடுத்து பிஆர் இஸ் an element of B tree and D is an element of item. is empty ஒரு கிரியேட் பண்ணியிருக்கிறோம், அது எம்டியா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். இட் கிவ்ஸ் அ வேல்யூ ட்ரூ. அடுத்து இஸ் எம்டி ஆஃப் மேக் பிடி ஆஃப் பிடிஆர். பிடிஆர் அப்படிங்கிறது ஒரு பீட்ரியை கிரியேட் பண்ணி கொடுக்குது. அது எம்டியான்னு பார்க்குறோம், இல்லை அது ஆல்ரெடி ஒரு பீட்ரியை கிரியேட் பண்ணி கொடுக்குது, அதனால இட் இஸ் ஃபால்ஸ். லெஃப்ட் சைல்டு ஆஃப் மேக் பிடி பிடிஆர். ஒரு பைனரி ட்ரீ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், அதனுடைய லெஃப்ட் சைல்டு என்னவா இருக்கும்னா பி தான். ஏன்னா நடுவில் டேட்டா இந்த பக்கம் பி, இங்கே ரைட் சைல்டு. ஸோ எல் சைல்டு இஸ் பி அண்ட் எல் சைல்டு ஆஃப் கிரியேட். கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது எம்டியாக தான் இருக்கும், அதனால் எல் சைல்டு ஆஃப் கிரியேட் எரர். அடுத்து டேட்டா ஆஃப் மேக் பிடி ஆஃப் பிடிஆர் டேட்டா டி. டி இஸ் அ ஐட்டம், அதனால் டி. டேட்டா ஆஃப் கிரியேட் இப்போ தான் கிரியேட் பண்ணியிருக்கோம், அது எம்டியாக தான் இருக்கும், அதனால் டேட்டா வில் பி எரர். சிமிலர்லி ஆர் சைல்டுக்கு ஆர் அண்ட் ஆர் சைல்டு ஆஃப் கிரியேட் இஸ் எரர். அடுத்து ட்ரீ வர்சஸ் பைனரி ட்ரீ. முன்னாடி சொல்லியிருக்கேன், ட்ரீ கேன் ஹாவ் எனி நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ், ஆனால் பைனரி ட்ரீ கேன் ஹாவ் அட்மோஸ்ட் 2 பிரான்ச்சஸ். தெர் இஸ் நோ ட்ரீ வித் 0 நோட்ஸ். ட்ரீக்கு 0 நோட்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது, ஆனால் இங்கே நம்ம எம்டி பைனரி ட்ரீ இருக்குது. இப்போ இந்த ட்ரீ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே சேம். என்ன நம்ம இப்படி லெஃப்டாக ஓரியன்ட் பண்ணியிருக்கிறோம், இந்த இடத்துல ரைட்டாக ஓரியன்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஆனால் பைனரி ட்ரீயில் பார்க்கும்போது இதை நம்ம லெஃப்ட் ட்ரீன்னு சொல்லுவோம், இதை நம்ம ரைட் ட்ரீன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல ரைட் சப்ட்ரீ எம்டியாக இருக்குது, இந்த இடத்துல லெஃப்ட் சப்ட்ரீ எம்டியாக இருக்குது. There are 2 special kinds of binary tree.
ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. ஏவுக்கும் வந்து ரைட் ட்ரீ கிடையாது, பிக்கு ரைட் சப் ட்ரீ கிடையாது, சிக்கு ரைட் சப் ட்ரீ கிடையாது. இந்த மாதிரி இருக்கிறத ஸ்கியூடு ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து ஸ்கியூ டு த லெஃப்ட். அதே போல் we can also have skew to the right. அப்போ ஸ்கியூ டு த ரைட்டுங்கும் போது லெஃப்ட் சப் ட்ரீ எல்லாமே ஆப்சென்ட்டாக இருக்கும், எல்லா நோட்ஸ்லையும் இருக்காது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. கம்ப்ளீட் பைனரி ட்ரீக்கு என்னன்னா இந்த டெர்மினல் நோட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லீஃப் நோட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து அட்ஜசன்ட் லெவலில் தான் இருக்கணும். இப்போ 3rd லெவலில் கொஞ்சம் இருக்கு, 4th லெவலில் கொஞ்சம் இருக்கு. அப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா we call it as a complete binary tree. கம்ப்ளீட் பைனரி ட்ரீக்கு இன்னொரு டெஃபினிஷன் நம்ம கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு ஒரு லெம்மா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ். ஒரு லெவலில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ் என்ன இருக்கும், ஒரு பைனரி ட்ரீ ஆஃப் டெப்த் கேவுக்கு எவ்வளோ நோட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு லெவல் ஐயில் வந்து பைனரி ட்ரீக்கு எவ்வளோ இருக்குன்னா 2 power i minus 1, வேர் i இஸ் கிரேட்டர் than or equal to 1. ஒவ்வொரு லெவல் 1 லெவல்லேருந்து தான் ஆரம்பிக்கும். அப்போ 2 power i minus 1. இப்போ வந்து ஒரு பைனரி ட்ரீக்கு டெப்த் கேவாக இருக்குது அப்படின்னா அந்த டோட்டல் பைனரி ட்ரீல எவ்வளோ நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்குன்னா இட் இஸ் 2k minus 1, where k is greater than or equal to 1. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த ஒரு பைனரி ட்ரீ எடுத்துக்கலாம். இந்த பைனரி ட்ரீல இது வந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4. இப்போ லெவல் 2ல எத்தனை நோட்ஸ் இருக்கு அப்படின்னா 2 நோடு இருக்கு. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், லெவல் 2ல வந்து 2 power 2 minus 1, that is nothing but 2 power 1, that is equal to 2. அதே போல் இதை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, 3rd லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா 2 power 3 minus 1, that is 2 square. 2 square is nothing but 4. இப்போ இந்த ஃபுல்லாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா it will be 2k minus 1. இப்போ டெப்த் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீயோட டெப்த் வந்து 4. 4ங்கும்போது 2 power 4 வந்து 16 minus 1. அதாவது மேக்ஸிமம் 15 நோட்ஸ் இங்கே இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கோம், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ். ஸோ இதை ப்ரூவ் பண்ணலாம் நம்ம. இது வந்து நம்ம வந்து இண்டக்ஷன் ஹைபோதீசிஸ் யூஸ் பண்ணி தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ ரூட் இஸ் த ஒன்லி நோட் ஆன் லெவல் ஐ. அப்போ வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ் என்னவா இருக்குன்னா அந்த லெவல் 1ல் ஒரே ஒரு நோடு தான் இருக்கும், தட் இஸ் நத்திங் பட் 2 power 0, தட் இஸ் ஈக்குவல் டு 2 power i minus 1. ஏன்னா i இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வச்சுருக்கிறோம் நம்ம. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லெவலுக்கு. இப்போ நம்ம ஹைபோதீசிஸில் என்ன சொல்கிறோம்னா 1லேருந்து ஆரம்பித்து i வரைக்கும் we are assuming that the maximum number of nodes on level j is 2 power j minus 1. This is our hypothesis. ஒரு jன்னு ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம், அந்த jth லெவலில் வந்து 2 power j minus 1 நோட்ஸ் இருக்கும், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்குங்கிறத நம்ம ஹைபோதீசிஸாக எடுத்துக்கிறோம். இப்போ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன சொல்கிறேன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஆன் லெவல் i minus 1. i minus 1ல் என்னவா இருக்கணும்னா 2 power i minus 1 minus 1, which is nothing but 2 power i minus 2. i minus 1ல 2 power i minus 2 இருக்கும். அடுத்த லெவல் ஒரு லெவல் i minus 1னா அடுத்த லெவல் வந்து i. iல என்ன இருக்கும் அப்படின்னா it will be into 2. ஏன் 2னா ஒவ்வொரு நோடுக்கும் மேக்ஸிமம் டிகிரி வந்து 2வா இருக்கும். அப்போ 2 into 2 power i minus 2, which is nothing but 2 power i minus 1. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து 2 power 0, அடுத்த லெவலில் 2 power 1, அடுத்த லெவலில் 2 power 2. அப்போ நம்மளுக்கு வந்து டெப்த் கேவா இருந்தது அப்படின்னா 2 power i varies from 1 to k, 2 power i minus 1. பாருங்க 2 power 0, 2 power 1 etc. up to 2 power. இப்போ ஃபர்ஸ்ட் டெப்த் வந்து 5ன்னு வச்சுக்கலாம். அப்போ 2 power 5 minus 1. இதுக்கான வேல்யூஸ் நான் இங்கே எழுதியிருக்கேன். 1, 2, 4, அடுத்தது 16, 2 power 5 minus 1 வந்து 16. இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணும்போது we get 31. 31 is nothing but 2 power 5 minus 1. ஸோ இந்த லெம்மாவை ப்ரூவ் பண்ணிட்டோம் நம்ம. அடுத்தது வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த நம்பர் ஆஃப் டெர்மினல் நோட்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஆஃப் டிகிரி 2. ஒரு நான் எம்டி பைனரி ட்ரீ எடுத்துக்கிறோம், அதில் n0 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டெர்மினல் நோட்ஸ், n2ங்கிறது நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஆஃப் டிகிரி 2. அப்போ என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா n0 is equal to n2 plus 1. அதாவது நம்பர் ஆஃப் டெர்மினல் நோட்ஸ் will be equal to நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஆஃப் டிகிரி 2 plus 1. ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். n1 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஆஃப் டிகிரி 1.
nங்கிறது total number of nodes. அடுத்தது since all the nodes in T are of degree less than or equal to 2. ஒரு பைனரி ட்ரீல டிகிரி வந்து 0வா இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். அவ்வளவுதான் இருக்க முடியும். அப்ப total number of nodes n is equal to n0, that is terminal nodes, plus n1, number of nodes of degree 1, and n2, number of nodes of degree 2. So n is equal to this. அடுத்தது இப்போ நம்ம பிரான்ச்சஸை கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். அதாவது ரூட்டை தவிர மற்ற எல்லா நோடுக்குமே ஒரு பிரான்ச் வந்து உள்ள போகும், இன்கமிங்காக இருக்கும். அப்போ எவ்ரி நோட் எக்ஸப்ட் த ரூட் ஹேஸ் அ பிரான்ச் லீடிங் டு இட். இப்போ பி இஸ் அ நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ். அப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நோட்ஸ் என்னவா இருக்கும்? b + 1. இந்த 1 எதுக்கு? ரூட்டு. பிங்கிறது வந்து ஒவ்வொரு நோடுக்கும் ஒரு பிரான்ச் உள்ள வரும், அதனால b + 1. இப்போ நம்ம all branches emanate either from a node of degree 1 or from a node of degree 2. ஒரு பிரான்ச் வருதுன்னா அது எங்கிருந்து வந்திருக்கும்? இன்னொரு நோடுலேருந்து வந்திருக்கும். அந்த நோடுக்கு வந்து டிகிரி 1ஆ இருக்கலாம், டிகிரி 2வா இருக்கலாம். அப்போ b is equal to என்னவா இருக்கும்னா n1 + 2n2. n1ங்கிறது நோட் ஆஃப் டிகிரி 1, 2n2ங்கிறது என்னது? நோட் ஆஃப் டிகிரி 2. எதுக்காக 2 அப்படின்னா 2 பிரான்ச்சஸ் இருந்திருக்கு இல்லைங்களா, அதனால n1 + 2n2. இப்போ n is equal to b + 1. இந்த இடத்துல என்ன பார்த்துருக்கோம்? n is equal to n1 + 2n2. ஸோ இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 + n1 + 2n2. இது வந்து 5.2 இந்த ஈக்குவேஷன். அப்போ இந்த 5.1, 5.2 இதில் சப்ட்ராக்டிங் 5.2 from 5.1, இந்த 5.1லேருந்து 5.2 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி அந்த டேர்ம்ஸ் அரேஞ்ச் பண்ணோம்னா we get n0 is equal to n2 + 1, which is nothing but number of terminal nodes is equal to number of nodes of degree 2 + 1. இதுக்கு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு நம்ம பைனரி ட்ரீ எடுத்துருக்கிறோம். நம்ம இதில் வந்து நம்பர் ஆஃப் டெர்மினல் நோட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல 1 தான். நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஆஃப் டிகிரி 2 என்ன? எதுவுமே இல்லை. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா n0 is equal to 1, n2 is equal to 0. அப்போ இந்த ஃபார்முலா வந்து சரியாயிடுச்சா? n0 is equal to n2 + 1. அடுத்து பார்க்கலாம், இந்த ட்ரீ எடுத்துக்கலாம். இதில் டெர்மினல் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5. நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஆஃப் டிகிரி 2 என்ன? a, b, c and d. இது 4, அது 5. ஸோ n0 is equal to 5, n2 is equal to 4. ஸோ this is correct. அடுத்தது இந்த ஃபுல் பைனரி ட்ரீயை எப்படி நம்ம சீக்வென்ஷியலாக ரெப்ரசன்ட் பண்ணலாம்? ஃபுல் பைனரி ட்ரீனா என்ன? ஃபர்ஸ்ட், ஃபுல் பைனரி ட்ரீ ஆஃப் டெப்த் k is a binary tree of depth k having 2k - 1 nodes. அதாவது ஒரு பைனரி ட்ரீ டெப்த் கேவா இருக்கணும், அண்ட் நம்பர் ஆஃப் நோட்ஸ் எவ்வளவா இருக்கணும்னா 2k - 1ஆ இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா we call that as a full binary tree. அப்போ இந்த ஃபுல் பைனரி ட்ரீயை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சீக்வென்ஷியலாக நம்ம நம்பர் பண்ணிக்கிறோம். எங்க நோடு வந்து ரூட்ல இருந்து ஆரம்பிச்சு, that is a node on level 1 and those on level 2 and so on. level 1, level 2, level 3ன்னு left to right நம்ம நம்பர் பண்ணிக்கிறோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரீ. இதில் நான் வந்து 1, 2, 3 அப்படின்னு நம்பர் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் வந்து எவ்வளோ இதனுடைய டெப்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4, 2⁴ - 1 வந்து 15. இப்போ நம்பர் ஆஃப் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா 15ஆக இருக்குது. அப்போ இந்த ட்ரீயை we can call it as a full binary tree. இப்போ நம்ம கம்ப்ளீட் பைனரி ட்ரீ அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். பைனரி ட்ரீ வித் n nodes and of depth k is called complete. எப்பன்னா if it nodes correspond to the nodes which are numbered 1 to n in the full binary tree. அப்போ full binary tree of depth k இருக்கிற நோட்ஸும் இன்னொரு பைனரி ட்ரீயோட நோட்ஸும் வந்து 1 to 1 கரஸ்பாண்டிங்காக இருந்ததுன்னா then we can call it as a complete. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு ஃபுல் பைனரி ட்ரீ ஆஃப் டெப்த் k. அடுத்து நம்ம பார்க்கலாம் ஒரு நாட் அ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. ஏன் அப்படின்னா இந்த 1, 2, 3 நம்பர்ஸ்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த 1க்கு ரூட்டுக்கு இங்கே ஒன்று இருக்குது, அடுத்து 2, 3க்கு இங்கே இருக்குது, அடுத்து 2க்கு வந்து 4 and 5ங்கிறது லெஃப்ட் அண்ட் ரைட் சப்ட்ரீ, இங்கே அது இல்லை. ஸோ அதனால் திஸ் இஸ் நாட் அ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. அடுத்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. அடுத்தது determining the locations of the parent, left and right child of any node I in the binary tree. இப்போ ஒரு பைனரி ட்ரீல ஐங்கிற ஒரு நோடை கொடுத்துட்டோம்னா அதனுடைய பேரண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, லெஃப்ட் சைல்டு எந்த லொக்கேஷனில் இருக்குது, ரைட் சைல்டில் எந்த லொக்கேஷனில் இருக்குது நம்ம கால்குலேட் பண்ண முடியும்.
ஸோ இப்போ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ வித் n நோட்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த நம்பர் ஆஃப் நோட்ஸ் n இருக்கும்போது அதனுடைய டெப்த் என்னவா இருக்கும்னா ஃப்ளோர் ஆஃப் log n to the base 2 plus 1. அந்த ஃப்ளோருங்கிறது என்ன அப்படின்னா சப்போஸ் ஒரு நம்பர் வந்து 2.31 இருந்ததுன்னா ஃப்ளோர் will be 2 and then அந்த seal will be equal to 3. இப்போ நம்மளுக்கு தெரிய வேண்டியது ஃப்ளோர்னா என்ன அப்படின்னா log n to the base 2 பண்ணுறோம் இல்லையா, அதனோட ஃப்ளோர் எடுத்து plus 1. So if it is represented sequentially, then for any node with the index I, ஒரு ith இண்டெக்ஸில் இருக்குது இல்லையா, அதனோட பேரண்ட் எங்கவா இருக்கும் அப்படின்னா it is at floor of I by 2 if I is not equal to 1. ஏன்னா I equal to 1 இருந்ததுன்னா அது ரூட் நோடு. இப்போ ரூட் நோடுக்கு பேரண்ட் இருக்காது. அதனால் if when I is equal to 1, I is the root and has no parent. இப்போ when I is not equal to 1, the parent எங்கே இருக்கும்னா floor of I by 2ல இருக்கும். L child எங்கே இருக்கும் அப்படின்னா 2iல இருக்கும். எப்போ if 2i is less than or equal to n. If 2i is greater than n இருந்ததுன்னா I has no left child. அதே போல் R child எப்படி calculate பண்ணலாம்னா it will be at location 2i plus 1 if 2i plus 1 is less than or equal to n. If 2i plus 1 is greater than n, then it has no right child. ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ப்ரூவ் பண்ணும்போது we are going to prove only the second one. செகண்ட் ஒன்னை ப்ரூவ் பண்ணோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக தேர்டு இருக்கும். அதாவது எல் சைல்டுக்கு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம்னா அதே போல தான் ரைட் சைல்டு இருக்கும். ஸோ இந்த தேர்ட் ஒன் வந்து இட்ஸ் அ இம்மீடியட் கான்சிக்வன்ஸ் ஆஃப் 2 அண்ட் நம்பரிங் ஆஃப் நோட்ஸ் ஆன் த சேம் லெவல் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். நம்ம நோட்ஸை வந்து லெஃப்ட் டு ரைட் தான் நம்ம நம்பர் பண்ணுறோம். அதே போல் 1 ஃபாலோஸ் ஃப்ரம் 2 and 3. அதனால் நம்ம இந்த செகண்டு மட்டும் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம்னா போதும். இந்த செகண்ட் தியரம் பார்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த எல் சைல்டு இதை ப்ரூவ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து தேர்ட் ஒன் ப்ரூவ் ஆகும். அதுலேருந்தே வந்து பேரண்ட்டும் ப்ரூவ் ஆகிடும். அப்போ நம்ம செகண்ட் எப்படின்னா இண்டக்ஷன் மூலமாக தான் இண்டக்ஷன் ஆன் ஐ பண்ணிருக்கோம். வென் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கும்போது கிளியர்லி த லெஃப்ட் சைல்டு எங்கேவா இருக்கும் அப்படின்னா இஸ் அட் 2 அன்லெஸ் 2 இஸ் கிரேட்டர் தென் n. அதாவது 2ல வந்து நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து 2வாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து 2ல தான் வந்து அதனுடைய லெஃப்ட் சைல்டு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்துருக்குறோம், நம்ம இங்கே 1 இருக்குது, அடுத்தது இது எங்கே இருக்கும் 2 தான் இருக்குது. அப்போ இதனுடைய லெஃப்ட் சைல்டு அதுதான். அதே போல் தென் அசியூம் தட் ஃபார் ஆல் j 1 is less than or equal to j less than or equal to I, L child of j is at 2j. Then 2 nodes immediately preceding L child I plus 1 in the representations are the right child of I and left child of I. இப்போ ஒரு நோடு எடுத்துக்கிறோம், அந்த நோடுக்கு முன்னாடி இருக்கிற 2 நோட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பேரண்டோட லெஃப்ட் சைல்டாகவும் ரைட் சைல்டாகவும் தான் இருக்கும். ஸோ த லெஃப்ட் சைல்ட் ஆஃப் I is at 2i, hence the left child of I plus 1. ஐயோட லெஃப்ட் சைல்டு 2iல இருக்கும்போது லெஃப்ட் சைல்டு ஆஃப் I plus 1 எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஐக்கு பதிலாக 2i சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம், 2i plus 2. அப்போ 2i plus 2 நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 2 of I plus 1 unless this 2 of I plus 1 is greater than n, in which case I plus 1 has no left child. ஸோ பைனரி ட்ரீயை எப்படி அரேல ரெப்ரசன்ட் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். நம்ம வந்து 1 டைமென்ஷனல் அரேல ட்ரீங்கிற 1 டைமென்ஷனல் அரேல இந்த நோட்ஸ் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம், ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ட்ரீயோட ஃபர்ஸ்ட் லொக்கேஷனில் இந்த 1, செகண்ட் லொக்கேஷனில் 2, தேர்ட் லொக்கேஷன். ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஷியலாக நம்ம வந்து நம்பர் ஐத்து நோட ஐத்து லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்போ இந்த ஒரு பைனரி ட்ரீயை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த எம்டி நோட்ஸ்க்கெலாம் வந்து நான் சும்மா டாட்டட் லைன்ஸ் போட்டு கொடுத்துருக்குறேன் நான். அப்போ பார்த்தீங்கன்னா 1 ஏங்கிறது 1th லொக்கேஷனுக்கு போயிடும், அடுத்து பிங்கிறது வந்து செகண்ட் லொக்கேஷனில், இந்த லொக்கேஷனில் எதுவும் இல்லை அதனால டேஷு, அடுத்து சி வந்து 4th லொக்கேஷன், இங்கே 3லேயும் எதுவும் இல்லை அதனால 3 டேஷ், அதுக்கு அடுத்தது டி வந்து இந்த லொக்கேஷனில் இருக்கும். இதே தான் நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கியூடி ட்ரீ இருக்குது. இந்த ஸ்கியூ ட்ரீயில் பார்த்தீங்கன்னா ஏபி இப்போ நம்ம சொன்னது தான் இ வரைக்கும் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எம்டி நோட்ஸ் இருக்குது. ஆனால் இதுவே வந்து நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ட்ரீ கொடுக்கும்போது எல்லா லொக்கேஷன்ஸுமே ஃபில் ஆகிருக்கு. அப்போ வந்து இது வந்து கம்ப்ளீட் பைனரி ட்ரீக்கு தான் அந்த அரே ரெப்ரசன்டேஷன் ஓகே. ஆனால் மற்ற பைனரி ட்ரீஸ்க்கு இட் இஸ் வேஸ்ட்ஃபுல் ஆஃப் மெமரி.
ஸோ inadequacies ஆஃப் சீக்வென்ஷியல் ரெப்ரசன்டேஷன் ரெண்டுலேயும் என்ன அப்படின்னா, நடுவில் ஒரு நோடை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், இல்லை ஒரு நோடை delete பண்ணுறேன் அப்படின்னா டேட்டா மூவ்மெண்ட்டு இருக்குது. ஸோ இந்த அரே ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பைனரி ட்ரீ வந்து இட் இஸ் நாட் அ கரெக்ட் ஒன். ஸோ we have some disadvantages. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், லிங்க்டு ரெப்ரசன்டேஷனுக்கு போகலாம். லிங்க்டு ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 3 லிங்க் இருக்கிற மாதிரி எல் சைல்டு, டேட்டா, ஆர் சைல்டு, 3 ஃபீல்டு. இதில் வந்து எல் சைல்டு வந்து இட்ஸ் அ பாயிண்டர் டு த லெஃப்ட் சைல்டு, டேட்டா த ஐட்டமு, அடுத்து ஆர் சைல்டு இஸ் த லிங்க் டு த ரைட் சைல்டு. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லிங்க் இப்படி கொடுத்துருக்குறோம் நம்ம. ஸோ இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி இருக்குது, ஏபிசிடின்னு இருக்குது. ஸோ இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா ஒரு நோடு, அந்த லெஃப்ட் சைல்டு வந்து அடுத்த நோடு கனெக்ட் பண்ணியிருக்கு, அடுத்த லிங்க்கை. அடுத்து இந்த இடத்துல பாருங்கள் பிங்கிற ஐட்டம் இருக்குது. அடுத்து இந்த லெஃப்ட் சைல்டு இஸ் கனெக்டட் ஹியர் அண்ட் திஸ் லெஃப்ட் சைல்டு இஸ் கனெக்டட் டு த நெக்ஸ்ட் நோட் அண்ட் ஸோ ஆன். ஸோ இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம் நம்ம. இப்போ இங்கே எவ்வளோ நோட்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு தான் இங்கேயும் நம்ம வந்து நோடு யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ திஸ் வி கால் இட் அஸ் அ நோடு விச் ஹஸ் காட் 3 ஃபீல்ட்ஸ். அதே போல் இந்த ஒரு ட்ரீ எடுத்துக்கிட்டோம்னா இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைல்டு வந்து பியோட கனெக்ட் ஆகிருக்கு, ரைட் சைல்டு சியோட கனெக்ட் ஆகிருக்கு. பியோட லெஃப்ட் வந்து டிக்கு கனெக்ட் ஆகிருக்கு, பியோட ரைட் வந்து இக்கு கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் எதுவுமே இல்லை, அதனால் இங்கே நல் பாயிண்டருக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி லிங்க்டு ரெப்ரசன்டேஷன் போய்க்கலாம். ஸோ இன் திஸ் நோட் ஸ்ட்ரக்சர் டிட்டர்மின் த பேரண்ட் ஆஃப் த நோட் இஸ் டிஃபிகல்ட். நான் வந்து ஈஸியாக லெஃப்ட் சைல்டு ரைட் சைல்டுன்னு நம்ம போட்டுட்ருக்கோம். பட் இதனோட பேரண்ட் என்ன, ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன் வேவாக இருக்குது. இப்போ இதனுடைய பேரண்ட் என்னங்கிறது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். மறுபடியும் டீலேருந்து ஆரம்பித்து நம்ம கொண்டு வரணும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம 3 ஃபீல்டு வச்சுக்கிறதுக்கு பதிலாக அது ஒவ்வொரு நோடுலேயும் 4 ஃபீல்டு வச்சுக்கலாம். ஒன்று வந்து லெஃப்ட் சைல்டை பாயிண்ட் அவுட் பண்ணுது, இன்னொன்று ஆர் சைல்டு, இன்னொன்று வந்து பேரண்ட்டை. ஸோ இந்த மாதிரி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவைன்னா பேரண்ட் ஆஃப் த நோடு நம்மளுக்கு வேணும்னா நம்ம அந்த மாதிரி பேரண்ட்டுங்கிற ஒரு ஃபீல்டை ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இந்த டுட்டோரியலில் பைனரி ட்ரீனா என்ன, ஃபுல் பைனரி ட்ரீனா என்ன, கம்ப்ளீட் பைனரி ட்ரீனா என்னன்னு பார்த்தோம் நம்ம. அடுத்தது பார்த்திங்கன்னா சில லெம்மாஸ் பார்த்தோம் நம்ம. அதாவது ஒரு லெவல், ஐத்து லெவலில் எவ்வளோ நோட்ஸ் இருக்கும், அதே போல் ஒரு நோட் ஆஃப் ஒரு ட்ரீ ஆஃப் டெப்த் கேல மேக்ஸிமம் எவ்வளோ நோட்ஸ் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெர்மினல் நோட்ஸ், நம்பர் ஆஃப் டெர்மினல் நோட்ஸ்க்கும் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வித் டிகிரி 2க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு. அப்புறம் ஐங்கிற ஒரு இண்டெக்ஸ் கொடுத்துட்டோம்னா அதனுடைய பேரண்ட் எங்கே இருக்கும், லெஃப்ட் சைல்டு எங்கே இருக்கும், ரைட் சைல்டு எங்கே இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தோம் நம்ம. அதே போல் சீக்வென்ஷியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பைனரி ட்ரீஸ் வந்து இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் மெமரி அண்ட் டேட்டா மூவ்மெண்ட் இருக்குன்னு பார்த்தோம் நம்ம. அதுக்கு பதிலாக we can go for a linked representation அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ புது புது வீடியோஸ் நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.